லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நீட் தேர்வு தேவையில்லை என்பதே தனது கருத்து என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் பேசியிருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் இணைப்பில் சார் வணக்கம். வணக்கம். திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் வைக்காத யோசனையெல்லாம் வைத்திருக்கிறாரே திரு விஜய் நீட் தேர்வு குறித்து. ஒரு நீட் இந்த விலக்கு என்பது ஒரு நல்ல விஷயம். அதாவது எங்களுடைய கொள்கை அது. நேற்று இன்றும் நாளையும் சரி. ஆனா திமுக அது கொள்கையா சொல்ல முடியாது. திமுக ஒரு சந்தர்ப்பவாத கொள்கையை அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க நீட்டை ஒழிக்கலன்னாங்க, முதல் கையெழுத்துனாங்க, இன்னும் ஒழிக்கல, தீர்மானம் போட்டு மக்களை ஏமாத்துறது, இன்னைக்கு உண்ணாவிரதம் மக்களை ஏமாத்துறது. அந்த விஷயத்துல தாவக இன்னைக்கு குரல் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அதனுடைய தலைவராக இருக்கின்ற திரு விஜய் அவர்கள். அந்த வகையில ஒரு வரவேற்க தகுந்த ஒரு கருத்து. எங்களுடைய நிலைப்பாடு நீட்டு விலக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியா முழுவதும் தேவையில்லை. ஏன்னா எவ்வளவு குளறுபடி இருக்கு, எவ்வளவு மாணவர்கள் சிரமப்பட்டாங்கன்றதா அந்தந்த மாநிலமே அந்த தேர்வு முடிவு செய்யற விஷயத்துல அப்படி நீட் என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். கொள்கை அளவுல திராவிட கொள்கைகளோடு ஒத்து போகிற மாதிரி தெரியுது விஜயோடைய பேச்சு. அச்சம் என்பது மதமேடா, அஞ்சாமை திராவிடர் உறவையடான்ற மாதிரி இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திராவிடம் என்ற அந்த ஒரு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு எதா இருந்தாலும் எடுபடும். அதனால அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த திராவிட கொள்கையை கையில் எடுத்திருக்காரு. எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு திராவிடத்தை தவிர தமிழ்நாட்டுல வேற எது தேசியத்துக்கு எந்த விதமான வேலையும் தமிழ்நாட்டுல கிடையாது. உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையா அதனால எங்களுக்கு இல்லை. எங்களுடைய முன்னோர்கள் குறிப்பா இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர்னா, அதே போல புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வகையில அந்த திராவிடத்துடைய லட்சியத்தை இங்க நிறைவேற்ற ஒரு முதல் கட்சி என்ற வகையில இன்னைக்கு பொறுத்தவரை எங்களுடைய இயக்கம் இருக்கின்ற நிலையில பொதுவாக அவங்கவுங்க அதை கொள்கை நீங்க எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்க கொள்கை எடுத்துட்டு நல்லது செஞ்சா நல்லதுதான். ஆனா எங்களுக்கு அதனால எந்த வித ஒரு பாதிப்பு நிச்சயமா எந்த காலத்திலயும் வரப்போறது இல்லை. எங்க திராவிட கொள்கைகள் நிச்சயமா எந்த மாறுபாடும் கிடையாது. இல்ல, ஆட்சி பொறுப்புல இருந்த கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க, ஒன்னும் செய்ய முடியல, செய்யவும் இல்லை. புதுசா அரசியலுக்கு வந்த ஒருத்தர் இது குறித்து கன்சர்னா பேசுறாரு, அக்கறையா பேசுறாரு அப்படின்னு மாணவர்கள் மத்தியில, பெற்றோர்கள் மத்தியில அவருக்கான செல்வாக்கு கூடாதா? திரு விஜய்க்கான செல்வாக்கோ ஆதரவோ கூடாதா? அது வாக்குகளாக மாறிடாதா? இல்ல, அதுதாங்க. இப்போ கருத்து என்பது எல்லோரும் சொல்லலாம். அதுல இந்த கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி யாரையுமே நம்ம ஒரு கருத்து இதை என்ன சொல்றதுன்னா ஒரு கருத்தை எதிர்க்கிறது ஒரு நல்ல கருத்தா நிச்சயமா வரவேற்கணும் தகுந்த விஷயம் தானே. அதனால ஒரு நல்ல கருத்து என்பது ஒரு வரவேற்க தகுந்த கருத்தை தான் நிச்சயமா நாங்க பார்க்க முடியும். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த கருத்துக்கள் அந்த கொள்கைகளை எடுத்துட்டு போறாங்கன்றத தேர்தல் காலம் தான் முடிவு செய்யும். அதனால அது இந்த நேரத்துல நான் எதுவும் அது குறித்து சொல்ல விரும்பல. நன்றி திரு ஜெயக்குமார். இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.